ஷார்ட்ஸ். கர்ணனின் கடைசி வினாடிகள். காலம் தவறாது கடமையை செய்வதால் காலன் என்று பெயர் பெற்ற யமதர்மன் கர்ணனின் இறுதி நெருங்கிவிட்டதை உணர்த்த அவனிடம் கண்ணுக்கு தெரியாத உருவத்தில் தேர்ச்சக்கரத்தை பூமி விழுங்குகிறது என்று கூறினான். கர்ணன் செய்த பழைய அதர்ம செயல்களை எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார். அதை கேட்டு ஆக்ரோஷமடைந்த அர்ஜுனனின் உடலின் துளைகள் எங்கும் நெருப்பின் உக்கிரம் வெளிப்பட்டது. இதை பார்த்த கர்ணன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து அர்ஜுனன் மீது அஸ்திரங்களை மழை என பொழிந்தான். அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து அஸ்திரங்களை மழையென பொழிந்து கர்ணனின் கணைகளை எதிர்த்தான். அதன் பிறகு தெய்வீக அஸ்திரங்களால் இருவரும் கடுமையாக தாக்கி கொண்டனர். மிகவும் பலமான ஒரு அஸ்திரத்தால் கர்ணன் அர்ஜுனனை கடுமையாக தாக்கியதில் அஸ்திரம் அர்ஜுனனின் உடல் துளைக்கப்பட்டதில் அர்ஜுனன் கையில் இருந்த வில் சிறிது நழுவியது. அர்ஜுனன் எழுவதற்கு நேரமாகும் என்ற எண்ணத்தில் அஸ்திரம் விட்ட உடனே கர்ணன் தேரின் சக்கரத்தை தூக்க முயற்சி செய்தான். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் உடனே கணையை செலுத்தி கர்ணனின் தலையை துண்டிப்பாயாக என்றார். அர்ஜுனன் ஏற்கனவே எய்த ஏராளமான அம்புகள் கர்ணனின் உடல் மீது பாய்ந்து அவனது உடலில் உயிர் மட்டுமே கொட்டிக்கொண்டு இருந்தது. தேர் சக்கரம் பூமியில் புதையும் போது அவனது உயிர் போகும் என்பது அவனுக்கு இடப்பட்ட சாபம். தேரிலேயே போக வேண்டிய உயிர் விதியின் காரணமாக தரையில் போனது. அடிபட்ட கோபத்தில் மிக வேகமாக செயல்பட்டு அர்ஜுனன் கன நேரத்தில் சமாளித்து எழுந்து மிக நீண்ட சக்தி வாய்ந்த ஒரு அஞ்சலிகா என்னும் பீரை வடிவ கணையை எடுத்து கர்ணனின் கழுத்தை குறிவைத்து, நான் இதுவரை சத்திய நெறிகளை கடைபிடித்து தர்ம வெளியில் நடந்து வந்தது உண்மையானால் இந்த கணை கர்ணனின் தலையை வெட்டட்டும் என்று கூறி எய்தான். அந்த வெளிச்சம் நிறைந்த மதிய வேளையில் அர்ஜுனன் எய்த அஞ்சலிகா அஸ்திரம் கர்ணனின் கழுத்தை வெட்ட அவனது தலையும் உடலும் தனித்தனியாக போய் விழுந்தது. கர்ணன் வீழ்ந்ததும் கௌரவசேனை அச்சத்துடன் ஓட்டம் பிடித்தது. கர்ணனின் தேரோட்டி சல்லியன் கொடிமரம் இழந்த தேரை ஓட்டிக்கொண்டு சோகத்துடன் அங்கிருந்து சென்றான். பாண்டவசேனை மகிழ்ச்சி அடைந்தது. காணொலியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலில் தர்மம் தெரிந்த கர்ணா முழு காணொலி பாருங்கள். வணக்கம்.